ஹாய் கைஸ், நம்ம இந்த வீடியோவில் ஸ்னோ ஈகிள் லார்டு அப்படிங்கிற இந்த சீரீஸோட எபிசோட் 25 அப்புறம் 26ல் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம ஹீரோ சிங்கோ செக்டரில் அவரோட ட்ரைனிங்கை ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. அப்போ இங்கிருந்த ஜாங்கியோங்கிற லேடி அவர்கிட்ட வராங்க. உன் கழுத்தில் இருக்கிற அந்த ஸ்டோன் ரொம்பவே வித்தியாசமாக இருக்கு, அதை பார்க்கலாமா? அவரை டக்குன்னு தடுத்துடுறாரு. அவங்களும் அதை திரும்ப திரும்ப வாங்க ட்ரை பண்றாங்க. நம்மளும் திரும்ப திரும்ப அவங்கள தடுக்கும். ரெண்டு பேருக்கு நடுவுல குட்டியா ஒரு ஃபைட்டே நடக்குது. கேப்ல அவங்களாம் ஒரு மேலாம் உழுது அவரை டைவர்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா நம்ம ஹீரோ அசர மாதிரியே தெரியல. விளையாடுனது போதும், நான் என் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணணும். அங்கிருந்து ஊவும் ஃபெங்குங்கிற ஒருத்தன் கூட ஃபைட்டை ஸ்டார்ட் பண்ணிடுறான். ரெண்டு பேரும் பயங்கரமா சண்டை போட்டுக்கிறாங்க. அவங்களோட பவர்ஸ் எல்லாம் வேற லெவல்ல இருக்கு. ஆனா ஃபெங்காஸ் அந்த நேரத்துல அந்த ஊ டக்குன்னு அவனோட பவர்ஸை யூஸ் பண்ணி அவரை பாய்சன் அட்டாக் பண்ண ஆள் பறந்து வந்து கீழே விழுந்துடுறாரு. அவர் உயிருக்கு போறாருன்னு கூட பார்க்காம அவன் திரும்பவும் அவரை காலி பண்ண வரும். டக்குனு நம்ம ஹீரோ குறுக்க பூந்துடுறாரு. ஜாங்கியூ சிங்கோவை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேர் சண்டை போடும் போது நம்ம அதுல தலையிடக்கூடாது. நம்ம ஹீரோ அதை பத்திலாம் கவலைப்படுறதா இல்ல. என் முன்னாடி ஒருத்தர் சாக கிடக்கும் போது நான் கண்டிப்பா அவனை காப்பாத்துவேன். நீ என்ன ஹீரோவாடான்னு சொல்லிட்டு அவனும் ஒரு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுறான். நம்ம ஹீரோ அவனை சுத்தி விடுறாரு. ரெண்டு பேரோட போர்ஸும் நேருக்கு நேர் மோதிக்குது. ஃபைட்டு உச்சக்கட்டத்தை நெருங்கிட்டே போக நம்ம ஜாங்கியூ டக்குன்னு தடுத்துடுறாங்க. அவரோட ஆன்டிடோஸ்க்கு பதிலா அவங்க கிட்ட இருக்கிற ஒரு பொருளை அவங்க தரதா சொல்ல அவனும் லைட்டா யோசிக்கிறான். ஒன்னுக்கு ரெண்டா கொடுத்து அவங்க டீல முடிச்சிடறாங்க. நம்ம ஹீரோவும் அதை வாங்கி அவங்க கிட்ட போட ஃபெங்கும் அதை வாயில போட்டு உயிர் தப்பிச்சிடுறாரு. நம்ம சாங்கியும் நம்ம ஹீரோவோட ஸ்டோனை பாக்குறாங்க. இது ரொம்பவே வித்தியாசமா இருக்கு. இதை ஒரு 2 நாள் நானே வச்சிருக்கட்டுமா? அதுக்கு வாய்ப்பு இல்ல, எனக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னு சொல்லிதான் இதை பார்க்கவே அலோ பண்ண. அவர் அப்படியே அதை வாங்கிட்டாங்க. கிளம்ப லஞ்ச் டைம் ஓடிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ நம்ம ஃபெங்கோட சாப்பாடு சூடு பண்ணி தராரு. பச்சையா சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது இல்ல. அடுத்து கொஞ்ச நேரத்துல உள்ள வரான். நம்ம ஹீரோ கிட்ட ஒரு சிக்கன் பீஸை போட்டு இது எனக்கு வேணும். அவர் முடியாதுன்னு சொல்ல ரெண்டு பேருக்கும் சண்டை வர மாதிரி இருக்கு. டக்குனு நம்ம ஃபெங்க வந்துடுறாரு. இந்த என்னோட சாப்பாடை நீ எடுத்துக்கோ, இல்ல இதான் வேணும் அதான் வேணும்னு சொல்லி 3 பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க. பேச்சுவார்த்தை கலவரமா மாதிரி அங்கிருந்து டேபிளும் உடஞ்சி பீஸ் ஆயிடுது. நம்ம ஹீரோ அவரோட கிழங்க முழுங்குறாரு. போதா குறைக்கு அவனோட ஆன்டிடோஸும் இப்ப அவரு கையில இருக்கு. ஓச்சன் வெறியாகிறான். கீழே கடந்த ஒரு பாக்ஸ் எடுத்துட்டு அவன் அப்படியே அங்கிருந்து கிளம்ப நம்ம ஹீரோக்கும் ஞாபகம் வருது. இதுதானே அன்னைக்கு அந்த மாஸ்க் கிட்ட இருந்து நமக்கு கிடைச்சிச்சு. இந்த குழுவை லீட் பண்ணி தான் அவர் இந்த இடத்தையே கண்டுபிடிச்சிருந்திருப்பாரு. நம்ம சாங்கியும் ஃபெங்கும் இப்ப அவருக்கு ஃப்ரெண்ட் ஆயிட்டதுனால அவங்க கிட்ட அதை காமிச்சு இதை நீங்க பாத்துருக்கீங்களா? ஆனா அவங்க ரெண்டு பேருமே தெரியாதுன்னு சொல்லிடுறாங்க. இதுக்கு மேல கேள்வி கேட்டு இவங்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்த வேணாம்னு சொல்லி எங்க இருப்பான்னு அவரு கேட்க அவன் பாம்பு ஃபாரஸ்டுக்கு நடுவுல தான் இருப்பான். அவரும் நேரா அவனை பார்க்க கிளம்பிடுறாரு. அங்க பார்த்தா ஆள் விஷப்பூச்செல்லாம் கையில வச்சு விளையாண்டுட்டு இருக்கான். அது அப்படியே அவன் உடம்புக்குள்ள போயிடுது. அவன் கொடூரமா அவனை அவன் சாவோட கடைசி கட்டத்துக்கு தள்ளி ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கான். டிசையர் மெத்தட் இந்த மாதிரி ஒரு மோசமான டெக்னிக்கை இவனுக்காக பிராக்டிஸ் பண்றான். அவர் அப்படியே அவனை ஃபாலோ பண்ணி அவன் பின்னாடியே போறாரு. திரும்பவும் பாம்பு ஃபாரஸ்ட். அவன் என்ன பண்ணான்னு சொல்லி பார்த்தா அந்த இடம் ஃபுல்லா ஒரே புழுவா சுத்திட்டு இருக்கு. ஆள் சிட்டிக்கு போயிடுறான். எடுத்துட்டு வந்த அந்த புழுவை எடுத்து வாயில போட்டுக்கிட்டு அவன் அப்படியே அவன் பவர்ஸை யூஸ் பண்ண எங்கிருந்து வந்துச்சுனே தெரியல. திடீர்னு சில டீமன்ஸ்லாம் அங்க வந்துருதுங்க. அது அப்படியே அவனை காலி பண்ற மாதிரி வருது. அதை பார்த்து நம்ம ஹீரோ குறுக்க புந்து அதுங்க எல்லாத்தையும் அடிச்சு வரட்டிடுறாரு. ஸ்விங் தேவையில்லாம எங்க வழியில குறுக்க வராது. ஆனா அவர் எதையுமே காதுல வாங்குற மாதிரி தெரியல. அந்த டீமன்ஸ் அங்க இருந்து தப்பிச்சு ஓடிடுதுங்க. நம்ம ஹெட் மாஸ்டர் அங்க வந்துடுறாரு. ஸ்விங் அந்த டீமன்ஸை ட்ராக் பண்ண நாங்க இவ்வளவு காலமா கஷ்டப்பட்டு பிளான் பண்ணா நீ அதை ஓட விட்டுட்டீல. அவர் அந்த மெத்தட ட்ரைனிங் எடுத்தது கூட அதுக்காக தான். அவர் கிட்ட இருந்து வர அந்த நாத்தத்தை வச்சு டீமன்ஸை ட்ராக் பண்ணிடலாங்கிற மாதிரி அவங்க பிளான் பண்ணி இருந்திருப்பாங்க. எல்லாத்தையும் நீ கெடுத்துட்ட, உனக்கு பனிஷ்மெண்ட் கிடைச்சே தீரும். நம்ம ஆளை தூக்கி ஃப்ரோசன் செல்ல லாக் பண்ணிடுறாங்க. நம்ம சாங்கியும் நம்ம ஃபெங்கும் நாங்க மாஸ்டர் கிட்ட எவ்வளவு சொன்னோம், ஆனா அவர் அவனை ரிலீஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அவன் ஒன்னதானடா காப்பாத்த ட்ரை பண்ணா, நீயாவது அவனுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டியா? நான் ஒன்னும் என்ன காப்பாத்த சொல்லி கேட்கல, போடா மென்டல்னு சொல்லிட்டு அவங்களும் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. ஆனா ஆளுக்கு மனசு கேட்கல. செல்லுக்கு போய் நம்ம ஹீரோவை தூக்கிட்டு வந்துடுறாரு. அவருக்கு மருந்தெல்லாம் கொடுத்து ஆள் அவரை கவனிச்சுக்க. டீமன்ஸ் அட்டாக்ல என் அப்பா அம்மா இறந்துட்டாங்க. அப்பையில இருந்து நான் இந்த டிசைர் மெத்தட தான் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கேன். இந்த மெத்தட ட்ரைனிங் எடுக்கிறதுனாலயே அவருக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. நான் சாகிறத பத்தி எனக்கு கவலை இல்ல, ஆனா நான் சாகுற இடம் பேட்டில் ஃபீல்டா இருக்கணும். அவருக்கும் இப்பதான் எல்லாமே புரியுது. அப்ப ஆள் நல்லவதான் போலன்னு சொல்லிட்டு இப்பல இருந்து நான் உனக்கு ஃப்ரெண்டா இருக்கேன். அவர்கிட்ட இருந்த மெசேஜ் பாக்ஸ பத்தி அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த பாக்ஸ் ஹெட்மாஸ்டரோடது. எல்லர்ஸ் மட்டும்தான் அதை வச்சு கம்யூனிகேட் பண்ணுவாங்க. நம்ம சூயிங்க்கு சமசாக்கா இருக்கு. எல்லர்ஸ் மட்டும்தான் இதை யூஸ் பண்ணுவாங்கன்னா அப்ப இந்த மாஸ்க்கும் எல்லர்ஸ்ல ஒருத்தனா. அவர் நம்ம ஊக்கிட்ட நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்ல அடுத்த நாள் ட்ரைனிங் கிரவுண்ட காட்டுறாங்க. நம்ம ஊவும் இப்ப இந்த இடத்துக்கு வராரு. நேரா நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு இது நான் கல்டிவேட் பண்ற இடம். அகாடமில ஸ்பெசிபிக்கா யாருக்கும் பிளேஸ் கொடுக்கலன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். என் கல்டிவேஷன் மெத்தடுக்கு அமைதி தேவைப்படும். நான் எப்போதுமே இந்த கார்னரை தான் யூஸ் பண்ணுவேன். இங்க இருக்கிற எல்லாருக்குமே அது தெரியும். அட யாராம
ஒரு இடத்துக்காக அழுகுறான்னு சொல்லிட்டு அவரும் அப்படியே அங்கிருந்து எந்திரிச்சு போக, என்ன எனக்கு பிச்சை போடுறியா? பேச்சுவார்த்தை கொஞ்சம் கொஞ்சமா கலவரமா மாறிடுது. அவங்க 2 பேரும் அவங்களோட பவர்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. பயங்கரமான அவங்களோட பவர்ஸை பார்த்துட்டு அவங்க மாஸ்டர் உள்ள பூந்துடுறாரு. அவங்க இதை எதிர்பார்க்கவே இல்லை. அவங்க கலவரத்தை தடுக்க எல்லாரும் சொல்லுவாங்க அந்த சான்ஸை யூஸ் பண்ணி யாருக்கிட்ட பாக்ஸ் இல்லைங்கிறத கண்டுபிடிச்சலாங்கிற மாதிரி அவங்க பிளான் பண்ணி இருந்திருப்பாங்க. நம்ம ஹீரோ கிட்ட ஏர் வாட்டர் டெக்னிக்கை கம்பைன் பண்ணும் போது என்ன பண்ணணும்னு அவங்க கிட்ட சொல்லியிருக்கான். இந்த மாதிரி தப்பான காம்பினேஷன்ல நீ பவர்ஸை யூஸ் பண்ணினா உன்னால டெமிகாடில சயின்ட் லெவல கூட அடைய முடியாது. நீங்க சொன்ன மெத்தட் எனக்கு செட் ஆகல. நம்மால அவர் இஷ்டத்துக்கு அந்த பவர்ஸை மாத்தி அவர் ஸ்பியரோட அதை கம்பைன் பண்ணி இருந்திருப்பாரு. இங்க இருக்கிற எல்லாரும் வித்தியாசமான டிரான்சிடன்ஸ் அவங்களுக்குன்னு தனியான யூனிக்னஸ் இருக்கு. அப்படி இருக்கும்போது எப்படி ஒரே மெத்தடால அவங்க எல்லாருக்கும் ட்ரைனிங் தர முடியும்? மாஸ்டர் லைட்டா டென்ஷன் ஆயிடுறாரு. நீ எங்க பேலஸை கேள்வி கேட்கிறியா? நம்ம ஹீரோக்கும் கடுப்பாயிடுது. நம்ம எடுத்த ட்ரைனிங், அதனால அவரோட உயிரே ரிஸ்க்ல வச்சிருக்குதுன்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் சொல்லி காட்டுறாரு. கடுப்பான மாஸ்டர், நீ என்ன கத்துக்கிட்டேங்கிறத நான் பார்க்கணும். உன் ஸ்கில்ஸ் மொத்தத்தையும் ஏமால யூஸ் பண்ணு. அவரும் ஃபைட் ஸ்டார்ட் பண்ண 2 பேரும் பயங்கரமா சண்டை போட்டு இருக்கிறாங்க. மாஸ்டர் அவரோட பர்ஸை அவருக்கு எதிராக திருப்பி அவரை ஃப்ரோசனா மாத்திடுறாரு. அப்பதான் நம்ம ஹீரோவோட ஃபைட் டெக்னிக் அவருக்கு கை கொடுக்குது. அவர் அதுல இருந்து வெளியே வந்ததும் இல்லாம வாட்டர் ஃபயரை கம்பைன் பண்ணி அதை யூஸ் பண்ணி அவர் அட்டாக் பண்ண ஆள் அசந்த நேரத்துல கத்தி கழுத்துக்கு வந்துடுது. அவங்க எல்லாருமே வாயு பொழந்துடுறாங்க. சைட் லெவல் பர்ஸ் வச்சு டிரான்சிடென்ட்ஸால டெமிகாடையை தோக்கடிக்க முடியுமா? அவர் அந்த டெக்னிக் பேரு கேட்க அவரே அதுக்கு ஒரு பேரும் வைக்கிறாரு. மாஸ்டர் டக்குன்னு சிரிப்பை போட்டு, ஸ்விங், நான் என் தோல்வியை ஒத்துக்கிறேன். அங்கிருந்து காணாம போக நம்ம ஜெங்ஃபங் மாஸ்டர் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டுறாரு. டிமன்ஸ்ல நம்ம நிறைய இழந்துட்டோம். அதான் என்ட்ரன்ஸை கம்மி பண்ணி உங்க எல்லாரையும் ஸ்ட்ரெயிட்டா டிரான்சிடென்ட் ட்ரைனிங்குள்ள அனுப்ப முடிவு பண்ணிருக்கோம். அவங்க 2 பேருக்கும் சமகுசியா இருக்கு. ஆனா நம்ம ஹீரோயின் டிராகன் மவுண்டனுக்கு போறதா சொல்றாங்க. மாஸ்டர், நான் என் அப்பா அம்மாவை பத்தி தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாம டீமன் அசோசியேஷன் எங்க இருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிக்கவும் அந்த இடம் நமக்கு ஹெல்ப் பண்ணலாம். நம்ம ஹெட் மாஸ்டருக்கு தகவல் கிடைக்குது. ஏற்கனவே ஜூயிங்க நம்ம மிஸ் பண்ணிட்டோம். அவனோட ஃப்ரெண்ட்ஸையாவது நம்ம பக்கம் இழுத்தாகணும். அவங்க செக்டர்ல வெயிட் பண்ணிட்டு இருந்த நம்ம ஸ்பீடை மட்டும் செலக்ட் பண்றதா அவங்க சொல்றாங்க. ஆனா நான் யூசி இல்லாம வரமாட்டேன், அதை நீங்க சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் ஆளுங்க அவர் அங்கிருந்து இழுத்துட்டு போக ஆரம்பிச்சிடுறாங்க. யூசி கவலைப்படாத, நான் கண்டிப்பா உன்னை தேடி வருவான். இப்ப அப்படியே சீட்டு அவன் பவர்ஸ் எல்லாம் ரொம்பவே அதிகமாயிடுது. மோயங்சன் அவனை பார்க்க வரான். டீமன் டெக்னிக் உண்மையிலேயே ரொம்ப பவர்ஃபுல்லா தான் இருக்கு. மோயங்சன், நீ அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்றான். நேரம் அவங்க மாஸ்டர் முன்னாடி போயிட்டு, நான் சிங்கோ பேலஸ்குள்ள போகணும். ஆள் டிரான்சிடென்ட் லெவலே அடையில எப்படி உள்ள அலோ பண்ண முடியும்னு சொல்லி அவங்க கேக்குறாங்க. என்ட்ரன்ஸ் இல்லாம ஜூயிங்க மட்டும் அனுப்பி வச்சிங்களே, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க மாஸ்டர். வாட்டர் மாஸ்டர் உள்ள போனா நீ செத்துருவன்னு சொல்லி முடியாதுன்னு சொல்றாரு. ஆனா கூட இருந்த யூன் மாஸ்டர் அவன் இவ்வளவு சொல்றானா கண்டிப்பா அவன் பவர்ஸ் மேல அவனுக்கு நம்பிக்கை இருக்கணும். நான் உனக்கு வாய்ப்பு தரேன், நீ என் செக்டர்ல ஜாயின் பண்ணலாம். வாட்டர் மாஸ்டர் ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாரு, நீ சேம்பர் வழியா தான் போகணும். டெஸ்ட பாஸ் பண்ண முடியலன்னா நீ இந்த எண்ணத்தையே கை விட்டுடணும். ஆள் எல்லாத்துக்கும் ரெடியா தான் இருக்கான். ஏற்கனவே ஃபெயிலான 2 ஸ்டூடெண்ட்ஸை வச்சு யாருக்கும் தெரியாம 3 பேருமா அதை ஓபன் பண்ணிடுறானுங்க. ஆனா உள்ளதான் சம்பவமே இருக்கு. அங்க இருந்த கார்ட்ஸ் அவரை தூக்கி போட்டு மிதிக்க ஆள் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் எப்படியோ சமாளிச்சிடுறாரு. செகண்ட் ரவுண்ட்ல இன்னும் கொஞ்சம் பேர் வரானுங்க, அவங்களையும் அவரு சமாளிக்கிறாரு. தேர்ட் ரவுண்ட்ல இன்னும் கொஞ்சம் பேர், இதுக்கு மேலேயும் அவரால் முடியல, சமயம் மாத்தவங்க ஆரம்பிச்சிடுறாரு. ஆனா மோயங்சன் எல்லாத்துக்கும் ரெடி பண்ணி தான் அனுப்பி வச்சு இருந்திருப்போம். இப்ப இருக்கிறவன் பவர்ஸால சேம்பருக்குள்ள போறது ஒன்னும் அவ்வளவு ஈஸி இல்ல. ஆனா நீ இதை யூஸ் பண்ணினா அந்த சேம்பரையே நீ உடைச்சு சுக்குநூறு ஆக்கிடலாம். அவனும் இப்ப அந்த பவர்ஸை யூஸ் பண்றான். அவங்க எல்லாருமே காலி. அடுத்த ரவுண்ட்ல எக்ஸ்ட்ராவா வராங்க. ஆனா அவங்களையும் அவங்க தீர்த்து கட்டிடுறான். ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் அந்த ரவுண்ட் முடிஞ்சு கேட்டு ஓபன் ஆக அடுத்த அடி எடுத்து வைக்க கூட அவன் உடம்புல தெம்புல புத்துன்னு கீழே விழுந்துடுறான். நம்ம வாட்டர் மாஸ்டரும் யூன் மாஸ்டரும் அவனை பாக்குறாங்க. ட்ரீட்மெண்ட்டும் ஸ்டார்ட் ஆயிடுது. இவன் பல்ஸ்லாம் ரொம்பவே வீக்கா இருக்கு. நம்ம யூன் மாஸ்டர் ஸ்பெஷலா ஒரு டாக்டர் எல்லாம் வர வச்சு அவனை கவனிக்க சொல்றாரு. நம்ம வாட்டர் மாஸ்டருக்கு என்னமோ டவுட்டாவே இருக்கு. இவனோட லெவலுக்கும் டிரான்சிடென்ட் லெவலுக்கும் ரொம்ப பெரிய கேப் இருக்கு. இவனால 100 பேட்டில் சேம்பரை தாண்டி இருக்க முடியும் நினைக்கிறியா? இதுல ஆச்சரியம் இருக்கு. இவங்க எல்லாரும் ஜெங்ஃபங் அகாடமியை சேர்ந்தவங்களாச்சே. ஃபர்ஸ்ட் ஜூயிங், இப்ப இவன். ஜூயிங் கதை வேற. ஆனா C2 அவரு டக்குன்னு அவங்க முன்னாடி வந்துடுறாரு. மாஸ்டர், என்ன சிங்கோ பேலஸ்ல ஜாயின் பண்ணுங்க. யூன் மாஸ்டர் கொஞ்சம் கூட யோசிக்காம, நான் உன்னை எங்க எர்கா டெம்பிள் சேர்த்துக்கிறேன். வாட்டர் மாஸ்டர், உங்ககிட்ட தான் ஏற்கனவே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களே, இவனை மட்டும் போது எனக்கு கொடுத்துருங்க. ஆனா அவருக்கு என்னமோ நடக்கிறதுலாம் ரொம்பவே சந்தேகமா இருக்கு. எதுவுமே பேசாம அப்படியே அங்கிருந்து கிளம்பிடுறாரு. இப்ப அப்படியே ஹெட் மாஸ்டர் நம்ம ஸ்பீடை நிக்க வச்சு அவங்க இடத்தோட அருமை பெருமையெல்லாம் அவுத்து விட்டுட்டு இருக்காங்க. மாஸ்டர் உங்களுக்காகவே என்ட்ரன்ஸை கூட கேன்சல் பண்ணிட்டு உங்களை ஸ்ட்ரெயிட்டா அகாடமிக்குள்ள சேர்த்திருக்காரு. அவருக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இது எதையுமே நான் எதிர்பார்க்கவே இல்ல. டெம்பிள் மாஸ்டர், உன்னோட ஸ்பெஷல் ஸ்கில்ஸ் எதையாச்சும் காட்டு. சூயிங் மாதிரி ஒருத்தங்கிட்ட ஃப்ரெண்டா இருக்கினா கண்டிப்பா உன்னோட பவர்ஸும் அவனுக்கு ஈக்குவலா இருக்கும்ல. ஐயோ, இவர் வர அநியாயத்துக்கு கற்பனை பண்றாருன்னு சொல்லி அவரு முழிச்சிட்டு இருக்கு. டக்குன்னு நம்ம ஸ்பீடு சுத்தி ஒரு பவர் ஃபீல்ட கிரியேட் பண்ணிடுறாரு. இதுக்குள்ளே நீ பிராக்டிஸ் பண்ணு. சூயிங் அளவுக்கு எப்போ உன் பவர்ஸ் அதிகமாகுதோ அப்போ அதை உடைச்சிட்டு வெளியே
வந்தா போதும். ஐயா சாமி, நீங்க தப்பா நாள கூட்டு வந்துட்டீங்க, தயவு செஞ்சு திறந்து விட்டுருங்கன்னு சொல்றதுக்குள்ள அவர் பட்டுக்கு அங்கிருந்து நடைய கட்டிடுறாரு. நம்ம ஸ்பீடோ என்னென்னமோ பண்ணி பாக்குறாரு. ஆனா அந்த பேரியர் உடையிற மாதிரியே தெரியல. டைம் வேற போயிட்டே இருக்கு. அன்னைக்கு நைட் ஃபுல்லா ஆள் அங்கேயே தான் இருக்காரு. அடுத்த நாள் கரெக்டேத்துக்கு சாப்பாடுலாம் வந்துருது. அதை வெட்டி வீசிட்டு இருக்கும் போதுதான் அவருக்கு ஞாபகம் வருது, அப்பனா இந்த பேரியர் தாடி இந்த சாப்பாடு வருமா? ஒரு பீஸ் எடுத்து வெளியே போட்டா அது அப்படியே அந்த பக்கம் போயிடுது. அவரும் பூரா பாக்குறாரு. ஆனா சாக்குதான். நம்ம ஹீரோ கல்டிவேட் பண்ணிட்டு இருக்க அந்த சாங் அவரை விடுற மாதிரியே தெரியல. நம்ம 2 பேரும் ஃபைட் வச்சுக்கலாம், நீ தோத்துட்டா அந்த ஸ்டோனை தெரியா? அவரு திரும்பி கூட பார்க்க மாட்டாரு. அங்க வந்து நம்ம ஃபெங், உனக்கு விஷயம் தெரியுமா, சிங்கோ பேலஸ்குள்ள இன்னொருத்த புதுசா என்ட்ரி ஆயிருக்கான். யாரான்னு பார்த்தா நம்ம சீட்டு தான். அது நம்ம மாஸ்டர்ஸ் அங்க கூட்டு வந்து அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. அவங்களுக்கும் ஆச்சரியமா இருக்கு, டிரான்ஸ்ஜெண்டர் லெவலே தாண்டாம உன்னால எப்படி அந்த பேட்டில் ரூமை தாண்ட முடிஞ்சிச்சு. நம்ம ஹீரோவும் அவரை பாராட்டுறாரு. சீட்டு, நீ இவ்வளவு சீக்கிரம் இவ்வளவு பவர்ஃபுல் ஆகும்னு நான் நினைச்சே பார்க்கல. ஏன் உன்னால மட்டும்தான் அதெல்லாம் முடியும் நினைச்சியா? நம்ம ஜாங்க்கு ஏதோ ஸ்மெல் வருது. அடி ஃபெங், பாம் போட்டியா? இதுக்கு எப்ப பார்த்தாலும் என்ன ஏதாவது சொல்ற? அவங்க அப்படியே மோப்பம் பிடிச்சிட்டு வந்து பார்த்தா அது நம்ம சீட்டு கிட்ட இருந்து வருது. அப்ப அது நீ தானா? கெட்ட வாட மட்டும் இல்ல, பேட் பிரீத் மாதிரி இருக்கு. நம்ம வாட்டர் மாஸ்டர் உள்ள ஒரு பெரிய ஸ்னோ பீஸ்டை இறக்கிடுறாரு. நம்ம அது கூட சண்டை போட்டு அதை காலி பண்ண. ஓ டிசைர் ஸ்கில் இப்ப ரொம்பவே வளர்ந்துருக்கு. அடுத்ததான் நம்ம சாங் அவங்களும் அதை தோக்கடிச்சிடுறாங்க. இன்னொரு வாட்டி சீக்ரெட் வெப்பன்ஸ் யூஸ் பண்ணினா நான் உன்னை எலிமினேட் பண்ற மாதிரி இருக்கும். நம்ம ஃபெங்கும் வித்த காமிச்சிடுறாரு. உன் ஸ்வாட் ஸ்கில்ஸ் ரொம்பவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஆள் பல்ல கட்டிக்கிட்டே அதுக்கு ஜூயிங்க்கு தான் டைம் சொல்லணும். நம்ம ஹீரோ சொல்லவே வேணாம், வழக்கம் போல வேற லெவல் பண்ணிடுறாரு. ஜூயிங், நீ ட்ரூ மீனிங்ல வாட்டர் ஃபயர் மட்டும் இல்லாம யாரையும் கம்பைன் பண்ணிருக்க. இதுக்கு முன்னாடி யாருமே இந்த மாதிரி ஒரு விஷயத்த ட்ரை பண்ணதே இல்ல. அவருக்கு ரிவார்டா லைப்ரரியில இருக்கிற சீக்ரெட் புக்லாம் அவர் படிக்கலான்னு அவரு சொல்ல யூன் மாஸ்டர் காண்டாகிறான். சீட்டு, ஜூயிங்க பார்த்து கத்துக்க. சும்மா சிங்கோக்குள்ள வரணும்னு ஆசைப்பட்ட மட்டும் போதாது, அதுக்கு ஏத்த மாதிரி உன் டேலண்ட்ஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். லைப்ரரிக்கு போய் சில புக் பேர்லாம் சொல்லி அதை அவரை காப்பி பண்ண சொல்றோம். 2 பேருமே லைப்ரரிக்கு வந்துடுறாங்க. சீட்டு, ஜூயிங் உன்னை பார்த்தாலே எனக்கு எரிச்சலா இருக்கு, உன்னை இப்பவே இங்கிருந்து அடிச்சு துரத்துறான். ஆனா அதுக்குள்ள லேண்ட் உள்ள வந்துடுறாரு. சீட்டு மூடிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். நம்மளாம் ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ண ஜாங் இங்க வந்துடுறாங்க. உன்னோட ஸ்பேர் டெக்னிக் அளவுக்கு உன் ரைட்டிங் அழகா இல்ல, எனக்கு யாரும் எழுத கத்து தரலன்னு அவரு சொல்ல நான் கத்து தரேன். அதுக்கு பதிலா அந்த ஸ்டோனை ஒரு மாசம் என்கிட்ட கொடு. ஒரு நிமிஷம் கூட கொடுக்க முடியாது, ஓடி போயிடுங்க. சீட்டு மென்டல் தேவையில்லாம வானத்துல போற பறவைலாம் கூட அவன் கோவத்தை காமிச்சிட்டு இருக்கான். அப்ப அந்த பக்கமா ஏதோ ஒரு பவர் போகுது. அதை பார்த்துட்டு ஆளோது பின்னாடியே போயிடுறான். அங்க பார்த்தா மோச்சன் தேவையில்லாம என்ன பார்க்க வராதுன்னு எத்தனை வாட்டி சொன்னான். நீ சிங்கோ பேலஸ்குள்ள போயிருக்க, நம்ம அதை செலிப்ரேட் பண்ண வேணாமா? அவன் கொண்டு வந்த ஒரு ஸ்டோனை தரான். சீட்டு எடுக்க போக தடுத்துட்டு, நீ எனக்கு பண்ண ஹெல்ப்பை விட நான் உனக்கு நிறையவே கொடுத்துருக்கேன், அதுக்கும் சேர்த்து நீ எனக்கு கைமாறு பண்ணணும். என்ன பண்ணணும்னு சொல்ல வர 6 எல்டர்ஸ கொன்னுடு. அவரு சாக்காயிடுறாரு. உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு, நான் இன்னும் டிரான்ஸ்ஜெண்டர் லெவல கூட அடையல, அதுக்கு வேற ஆள பாருன்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்ப போகு. அவன் அவனோட பவர்ஸை யூஸ் பண்ணி ஏதோ ஒரு டிவைஸ் அங்க வர வைக்கிறான். நீ அவங்கள நேரடியா கொல்ல வேணாம், அவங்க உனக்கு பக்கத்துல இருக்கும் போது இதை ஓபன் பண்ணாலே போதும். இல்ல ஏதாவது தப்பானா அப்புறம் என் கதை முடிஞ்சிரும். அவன் டக்குன்னு அவன் வேலையை காட்டிடுறான். உள்ள எதையோ இறக்கிட்டானுங்க போல. சொல்ற வேலையை செஞ்சு கொடுத்தினா டீமன் கிளான் உன்னை நீ நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பவர்ஃபுல்லா மாத்தும். அப்படி இல்லனா நீனு ஒருத்தன் இருக்கவே மாட்டேன். நம்ம ஹீரோ ஒரு பக்கம் நம்ம ஹீரோயின் கூட சேர்ந்து பிளான் பண்ணிட்டு இருக்காரு. மெசேஜ் பாக்ஸை யூஸ் பண்ணி எல்லர்ஸ சீக்ரெட் ரூம்க்கு வர வைக்கிறது தான் பிளான். நம்ம அவங்களை அலர்ட் பண்ண உடனே எல்லாருமே அங்க வருவாங்க. யார் அங்க வரலையோ அவன் தான் கல்பிரேட். ஆனா அங்க இருக்கிற எதையும் தொட்டாத, அது உன் உயிருக்கு கூட ஆபத்துகளான ஒரு சொல்லு. சீட்டு அதை ஒட்டு கேட்டுடுறான். அப்ப எல்லர்ஸ இவன் ஒண்ணு சேர்க்க போறான். அந்த சான்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே எபிசோட் 26 முடியுது. இதுக்கப்புறம் என்ன நினைச்சுங்கிறதெல்லாம் நம்ம நாளைக்கான வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் குட் பை.